நாகமணி விஷயத்துல வேற யாராவது இப்படி பேசியிருந்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிருப்பேன். என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எந்த உணர்வுகளுக்கும் எந்த ஆசைகளுக்கும் தன்னோட மனசுல எந்த இடமும் கொடுக்காதவ இந்த சேஷா. அப்படிப்பட்ட என் மனசுல திடீர்னு இப்படி ஒரு புது ஆசை எப்படி வரும்? நான் எதுக்காக கீழே படுத்தேன்னு தெரியுமா? அது இவங்க கொரட்டை சத்தம் தாங்கவே முடியல. என்ன எதிரிகளுக்கு நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? பயணிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க நாகமணி இருக்கிற இடத்துக்கு போக போறாங்கன்னு தானே அர்த்தம். அந்த நாகமணி இப்போ எங்க இருக்கு குருவே? அவங்க எங்க போக போறாங்க சொல்லுங்க. அவங்கள பின்தொடர்ந்து போய் ஒவ்வொருத்தரையும் கொத்தி சாகடிச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமை வேணும் சேஷா. ஆத்திரப்படுறதுனால அவசரப்படுறதுனால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. போராட்டம் விவேகத்தோட இருக்கணும். அப்பதான் சுலபமா வெற்றி அடைய முடியும். நாகமணியோட இருப்பிடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு மகளே. அது அவங்க எல்லாம் தேடி கிளம்புறாங்கங்கிற விஷயம் ஏதோ ஆண்டவன் அருளால எனக்கு தெரிய வந்ததுமா. அது எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குங்கிறதெல்லாம் சர்வ சக்தி படைச்ச அந்த பரமேஸ்வரனுக்கு மட்டும்தாம்மா தெரியும். எனக்கு தெரியாது மகளே. அப்படின்னா அந்த இடம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஒரு வழி நிச்சயம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் சேஷா. மனம் இருந்தா மார்க்கம் நிச்சயம் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அந்த நாகமணி முதல்ல எங்க இருந்ததோ மறுபடியும் அதே இடத்துல சேர்ற மாதிரி அந்த ஆண்டவன் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பான். எதிரிகளை பின்தொடர்ந்து அந்த நாகமணி எங்க இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உன்னோட வேலை சேஷா. இந்த காரியத்தை நீதான் மகளே செஞ்சாகணும். எதிரிகளை பின்தொடர்ந்து போ. அமிர்தா அதே வீட்டில் இருந்துகிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி சூழ்நிலையை சமாளிக்கட்டும். எதிரிகளை எதிர்த்து நிக்க தயாராயிரு. ஆனா அந்த எதிரிகள் யாருன்னு சொல்லுங்க குருவே. சேஷா, அவங்க யாருங்கிறதுக்கான அறிகுறி உனக்கு சீக்கிரமே கிடைக்கும். அப்ப நான் கிளம்புறேம்மா. ஓம் நம சிவாய. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். என்னாச்சுங்க அமிர்தா? பாட்டி சொன்னதை கேட்டுட்டு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க போல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லாம் எனக்கு தெரியும், விடுங்க. ஒரு வழியா இத்தனை நாள் தனித்தனியா இருந்த 2 படுக்கைகள் ஒன்னாகிற நேரம் வந்தாச்சு. ஓ சுவர்களே, கதவுகளே, ஜன்னல்களே கேளுங்க. இத்தனை நாளா நீங்க எல்லாரும் என்னோட விருக்க தாபத்துல இருக்கிற கீதத்தை மட்டும்தான் கேட்டீங்க. ஆனா இனிமே நானும் என் மனைவியும் சேர்ந்து பாட போற டுவேட் சாங் எல்லாம் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. கரெக்ட் தானுங்க அமிர்தா? பாட்டி சொன்னதா நீங்க சரியா காதுல வாங்கிக்கிட்டீங்கல்ல? நாளைக்கு நாளன்னைக்கு வீட்டுல பந்தக்கால் பூஜை பண்றாங்க. இத பத்தி இப்பதாங்க நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். இப்படி ஒரு பூஜையே எனக்கு தெரியாது. இது ஒரு மாதிரி ஸ்பெஷலான பூஜை தாங்க. அதாவது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே பொண்டாட்டி கொடுத்தாங்க. நான் இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இந்த நாளைக்குங்கிறது எப்ப வரும்னு ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் கல்யாணம் மாதிரினா எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இப்போ நம்ம கல்யாணத்துல என்ன சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க. தலைக்கு எண்ணெய் வைப்பாங்க, நலுங்கு வைப்பாங்க, வளையல் போடுவாங்க, கௌரி பூஜை, அதுக்கப்புறம் கல்யாணம்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டு. எனது முதல் இரவா? கல்யாணமாகி 1 வருஷம் ஆக போகுது. அப்புறம் என்ன இந்த முதல் இரவெல்லாம்? ஸ்டாப் 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 ஸ்டாப். கல்யாணமாயி 1 வருஷம் ஆயிருக்கலாங்க. ஆனா நம்ம 2 பேருக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல இல்ல? ஐயோ கடவுளே, அதுக்கு எதுக்கு இங்க இவ்வளவு கோவமா பாக்குறீங்க? நான் ஏதோ இருக்கிற சாஸ்திரத்தை சொன்னேன், அவ்வளவுதாங்க. இப்ப இதெல்லாம் தேவையா? தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் அப்புறம். நீங்களே ஒரு தடவை பழசையெல்லாம் நினைச்சு பாருங்க அமிர்தா. கல்யாணமான நாள்ல இருந்து நம்ம 2 பேரும் முழுமையா எப்பவுமே சந்தோஷமா இருந்ததே கிடையாது. சொல்லி வச்ச மாதிரி ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை, தடங்கள், அதெல்லாம் முழுசா நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக, நம்ம 2 பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சிம்பாலிக்கா அதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். குடும்பத்தோட இருந்த சின்ன சந்தோஷத்துக்கு நாம தடையா இருந்தா சரியா இருக்குமா? ஆனா இந்த ஆனா அவனாலாம் எதுவும் வேண்டாங்க, விடுங்க. இந்த பூஜைங்கிறது ஒரு நம்பிக்கை. நமக்கு வேணுமோ வேணாமோ அதெல்லாம் அப்புறம். நாம 2 பேரும் பூஜை பண்றதால நம்ம குடும்பத்துக்கு, அவங்க நம்பிக்கைக்கு நாம கொடுக்குற ஒரு கௌரவம், மரியாதை, அவ்வளவுதான். என்னோட அமிர்தா இதுல எனக்கு துணையா இருந்து என் குடும்பத்தோட நம்பிக்கைக்கு கௌரவம் கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேங்க. என்னெல்லாம் நடக்கும் இந்த பூஜையில? இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. வரிசையா சொல்றேன் கேளுங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலி புரோகிதர் எங்க பாரம்பரியமா பயன்படுத்தப்பட்ட பவித்திரமான பந்தக்கால வீட்டுக்கு கொண்டு வருவாரு. அதுக்கப்புறமா பைரவ பாபாவை கூப்பிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி பந்தக்கால முன்னாடி நானும் நீங்களும் பூஜைக்கு உட்காருவோம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா, ஆமாங்க, மறுபடியும் தாலி கட்டுவேன். இங்க பாருங்க, பூஜை வரைக்கும் ஓகே தான், மத்ததெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. இல்லங்க அமிர்தா, பூஜைனால அப்படிதாங்க. அதுல அதிகம் கம்மி எல்லாம் எதுவுமே கிடையாது. முறைப்படி எப்பெல்லாம் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்தே தீரணும். இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த உலகத்துல எத்தனையோ பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க காதலிச்ச பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிற பாக்கியம் கிடைக்காதுங்க. அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாம கல்யாணமாய் 1 வருஷத்துக்குள்ளேயே மறுபடியும் நான் உங்களுக்கு தாலி கட்டி எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு குங்குமம் வச்சு விட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குற வாய்ப்பு கிடைக்குது இல்ல? இது பெரிய புண்ணியம் தானங்க. இதை விட பெரிய அதிர்ஷ்டம் என்னங்க வேணும்? நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா சூப்பரா நடக்க போகுது. முதல் கல்யாணத்துல பண்ண மாதிரி உங்களை தூக்கிட்டு வந்து நான் உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். ஓகேவா? சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். பந்தக்கால் பூஜைக்கு அர்ஜுனுக்கும் அமிர்தாவுக்கும் நல்ல டிசைன் போட்டு மோதிரம் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஆச்சாரியை வீட்டுக்கு வர சொல்லணும். பாட்டி, என்ன இதெல்லாம்? என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? என்னடி என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ராத்திரியோட ராத்திரியா நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னது? நான் மாறி போயிட்டேனா? என்ன சொல்ற மயூரி? உன் மனசுல எதையாவது கண்டதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. நான் ஒன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கேன். அப்படியா? சோ நீங்க மாறவே இல்லைன்றீங்க. அப்படின்னா அமிர்தாவும் அர்ஜுனும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பூஜை பண்றீங்களே, அது என்ன? ஓ அதுவா? அதான் காலையில சொன்னனே பந்தக்கால் பூஜை செய்யறோன்னு. அத பத்தி தான் கேக்குறேன். அதெல்லாம் இப்ப எதுக்காக செய்றீங்கன்னு கேக்குறேன். ஏன் செய்யறோன்னு என்ன கேள்வி? எனக்கு வயசாச்சு. எனக்கும் கொள்ளு பேரன் பேத்திய பார்க்கணும்னு ஆசை. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் எந்த விசேஷத்தையும் அவங்க சொல்லல. அதுக்காக தான் இந்த பந்தக்கால் பூஜையை பண்ண வைக்கிறேன். இப்ப புரிஞ்சுதா? அதத்தான் பாட்டி நானும் கேக்குறேன்.
இப்ப எதுக்காக நீங்க இதெல்லாம் பண்றீங்க? என்ன மயூரி இப்படி கேக்குற? குழந்தைய இப்ப பெத்துக்காம வயசானதுக்கு அப்புறமா பெத்துக்க முடியும்? அதெல்லாம் இல்ல. இத்தனை நாள் எப்படியோ நான் சும்மா இருந்துட்டேன். இனிமே சும்மா இருக்க முடியாது. இப்படியே இருக்க அவங்கள விட மாட்டேன். அர்ஜுன் அமிர்தாவுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையோட அவங்க சிரிச்சு சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசை. இல்ல பாட்டி, உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு. இது துரோகம். நீங்க செய்யறது துரோகம் பாட்டி. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். நில்லு மயூரி. இத பாரு, எங்க யாரும் உன்னோட சம்மதத்தை கேட்கல. அர்ஜுனும் அமிர்தாவும் இந்த வீட்டு குழந்தைங்க. அவங்க 2 பேரும் பாலும் தேனும் மாதிரி. அவங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அதுதான் எங்க எல்லாருடைய ஆசையும். அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க விஷயத்துல நீ ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ண, நான் சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டி கெட்டவளா மாற வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. என்ன பொண்ணு இவ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? ஐயோ, சாஸ்திரிகள் ஆசாரிக்கெல்லாம் போன் பண்ணணும் மறந்துட்டேன். இவ ஒருத்தி. ஹலோ, வணக்கம் சாஸ்திரிகளே. நான் திரிவேணி பேசுறேன். நான் புரோகிதர் வேணும்னு கேட்டிருந்தேன்ல, அதான் அந்த பந்தக்கால் பூஜைக்கு. அவருக்கு சொல்லிட்டீங்களா? சரிங்க சாஸ்திரிகளே, சந்தோஷம். வச்சிடுறேன். ஓஹோ, என்ன சாதுக்களோட பாதம் இதுவரைக்கும் என்ன தேடிட்டு வந்த மாதிரி இருக்கு? கண்ணை மூடிக்கிட்டு பால் குடிக்கிற பழக்கம் பூனைகளுக்கு மட்டும் இருந்தா தான் நல்லா இருக்கும் பைரவா. என்ன மாதிரி உன்ன மாதிரி மனுஷங்களுக்கு அது வேண்டாம். ஏய் சன்யாசி, அமைதியா இருக்கங்கிறதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. என்ன சொல்ல வந்தையோ அத சொல்லிட்டு போயிட்டே இரு. உங்ககிட்ட பேசிய நேரத்தை வீணாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தவறுகள் மேல தவறுகள் செஞ்சு வாழ்க்கையை ஓட்டுறவங்களுக்கு இந்த தலகணம் ஆணவம் எல்லாம் சகஜம்தான் பைரவா. ஆனா இனிமேல் இது எதுவுமே நடக்க போறதில்லை, நடக்கவும் கூடாது. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையை வாழ்ந்த விதம் உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேலாவது இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் சும்மா இருக்க போறதில்ல சன்யாசி. சும்மா இருக்கிறதுக்கா அவ்வளவு சித்திகளை நான் சம்பாரிச்சிட்டு இங்க வந்திருக்கேன். அதிக பிரசங்கித்தனமா எனக்கு அறிவுரை சொல்றேன்னு என் விஷயத்துல தலையிடாத. இந்த பைரவனோட சக்தியோட முழு சொரூபம் என்னன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போனேன்னா நல்லது. இதுக்கு பேரு தான் ஆணவம். இதுதான் உன்னோட பைத்தியக்காரத்தனம். இதுதான் அன்னைக்கு உன்னை அழிச்சதுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? அந்த பழைய புராணத்தையே திரும்ப திரும்ப எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருப்ப? இப்ப இந்த பைரவா புது சித்திகளை சம்பாதிச்சிருக்கான். புது திறமைகளும் புது சக்திகளும் என் உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கு. இந்த பைரவனை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. பார்த்துக்கிட்டே இரு. 3 நாள், இன்னும் 3 நாளுக்குள்ள நாகமணியை என் கைவசப்படுத்தியே தீருவேன். அப்படி ஒரு வேளை இதுல நான் தோத்து போயிட்டா என் தலையை வெட்டி உன் பாதத்துல சமர்ப்பிக்கிறேன். இது அந்த மகாதேவ மேல ஆன. அது
அது மட்டும் இல்ல சன்னியாசி, முடிஞ்சா நீயும் அந்த நாகராணியும் சேர்ந்துக்கிட்டு என் காரியத்துக்கு தடை பண்ண முயற்சி பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்சா என் முயற்சிகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணுங்க. இது நான் உனக்கு விடுற சவால். வேண்டாம் பைரவா, அந்த ஆண்டவன் போட்ட சட்டத்தை மீறி நடக்கிறதுக்கு நீ துணியாத. அது வேண்டாம் பைரவா. இத பாரு, நான் உனக்கு எச்சரிக்கை பண்றேன். ஜாக்கிரதை, அவஸ்தைப்படுவேன். ஏய், உன்னோட எச்சரிக்கையெல்லாம் உன்னோடவே வச்சுக்க. இந்த பைரவனை அழிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீங்க தோல்வியை தழுவ போற நேரம் இப்ப ஆரம்பிக்குது. அமிர்தா, சேஷா, துஷ்ட பைரவனோட ஆட்டம் மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு கஷ்ட காலங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 3 நாளைக்குள்ள அந்த நாகமணியை நீங்க கைவசப்படுத்தியே ஆகணும். அப்படி இல்லைனா இந்த துஷ்டர்களுக்கு அதை விட்டு கொடுத்துடும். இப்போதைக்கு உங்க முன்னாடி இருக்கிற வழி இந்த 2 தான். எல்லாம் ஈசன் விருப்பம். ஆண்டவா, நம்பி நம்மளை கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன சேஷா, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வர சொன்ன? அமிர்தா, இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எதிரிகளை பத்தி. அதை உன்கிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படியா? என்னது? எதிரிங்க ஏற்கனவே நாகமணியை தேடி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமிர்தா. யாரது? யார் அந்த எதிரிங்க சேஷா? பதட்டப்படாத. குரு மூலமா தான் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எதிரிங்க நாகமணியை தேடி ஏற்கனவே கிளம்பியாச்சு. பொறுத்திருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்ற எதிரிங்க வேற யாரா இருக்க முடியும் சொல்லு? நீயே யோசனை பண்ணி பாரு அமிர்தா. இந்த வீட்டை சேர்ந்தவங்க யாராவது இருக்கலாம் இல்லையா? எனக்கு அப்படி தோணல சிஷா. ஒருவேளை இந்த வீட்டு ஆளா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அது என் கவனத்துக்கு வந்திருக்கும். இந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யாரும் பேசி நான் பார்த்ததில்லை. அதுவும் இல்லாம நாளையில இருந்து இந்த வீட்டுல இன்னும் 3 நாளைக்கு ஒரு விசேஷ பூஜை நடக்க போகுது. எல்லாரும் அந்த பரபரப்புல இருக்காங்க. அதனால இந்த வீட்டு ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. என்னது பூஜையா? என்ன பூஜை அது? அது என்னமோ எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது சிஷா. அது இந்த வீட்டு சம்பிரதாயம். நாங்க ஏதோ விசேஷமான பூஜைன்னாங்க. எல்லாரும் அதை ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட பாக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? அதனாலதான் எனக்கு எதுவும் தெரியல. அப்படின்னா சரி, நீ இங்கேயே இருந்து இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனி. வெளியில எதிரிங்க போற இடத்துக்கு பின்தொடர்ந்து போய் அவங்க நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி நான் ஒரு பார்வை பாத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு சேஷா. நம்ம உலகத்துக்கு சேர்ந்த சொத்து யாரோ செஞ்ச வஞ்சனையால நம்ம கிட்ட இருந்து தூரமா போய் நம்மளையும் நம்ம லோகத்தை விட்டு தூரமா வர மாதிரி பண்ணிடுச்சு. போகட்டும், அது கையில கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. காணல் நீர் மாதிரி யாரோ செஞ்ச மாய வேலையால மறுபடியும் காணாம போய் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட வைக்கிறது. நம்ம பொருளை நாம் அடையிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு பாத்தியா சேஷா? அதுவும் இல்லாம நம்ம மேல தப்பே இல்ல. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாகமணி கெட்டவங்க கைக்கு போய் சேரக்கூடாது, அவ்வளவுதான். அதான் இப்ப நம்ம குறிக்கோள். ஆமா சேஷா, நாகமணி நம்ம சொத்து. அது மேல ஆசைப்படுறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சும்மா விடுற பேச்சுக்கே இடம் இல்ல.
நாகமணி மேல ஆசைப்பட்ட அந்த ருத்ரனுக்கு எப்படிப்பட்ட சாவு வந்ததோ அதை விட ரொம்ப கொடூரமான சாவு மிஞ்சி இருக்கிற நம்ம மத்த எதிரிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் உறுதி.